இந்தியாவிலேயே அதிகமான விமர்சனங்களை பெற்ற, தமிழ்நாட்டிலே மிக கேவலமான விமர்சனங்களை பெற்று இன்னைக்கு ஆட்சி இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதுக்காக அந்த குற்றச்சாட்டுலாம் எடுத்த அண்ணா அழகா சொல்லுவார், பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உசேன் போல்ட் மாதிரி தான் அண்ணன். இல்ல இப்ப நீங்க விஜயகாந்த் உடைய கூட்டணியே தவறு இல்லை. ஏன்னா நீங்க நான் சொல்றதுக்கு பதில் இல்ல நீங்க சொல்லலாம். இப்போ விஜயகாந்த் வந்து கூட்டணி அமைச்சதுனாலதான் திமுகவை எதிர்கட்சியா கூட இல்லாத அளவுக்கு இவர் எதிர்கட்சியா வந்தார். அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி கூட கிடையாது. கூட்டணி அமைச்சதுல அவர் தப்பு பண்ணல, ஆனால் அவர் கட்சியை வழிநடத்ததுல தப்பு பண்ணார், கட்சி நிர்வாகத்துல தப்பு பண்ணார், அதை ஏத்துக்கலாம். ஆனால் அவர் கூட்டணி அமைச்சதுனாலதான் அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி கூட இல்லாம போனது. அதை தான் இப்ப சீமான் மேல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு கட்சி அதிமுகவோ அல்லது பிற தமிழ் தேசிய கட்சிகளோட இணைந்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம், நீங்க திமுக தான் உங்களுடைய பிரதான எதிர்ப்பு நோக்கம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவோட இணைந்தாலோ அல்லது வேற ஏதோ ஒரு கட்சியோட இணைந்தாலோ திமுகவை நீங்க வீட்டுக்கு அனுப்பலாம். அதை விட்டுட்டு நான் தனித்துன்னு சொல்றதன் வாயிலா என்ன இவர் சாதிக்க முடியும்? சாதிப்பாங்கன்னா வெயிட் பண்ணி கேக்குறேங்க. நீங்க அவசரப்படுறீங்கன்னு கேக்குறேன். நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு உங்க அவசரம் எதுக்குன்னு கேக்குறேன். நான் திரும்ப சொல்றேன், நான் ஒரு கொள்கையோடு கோட்பாடோடு நான் நிற்கிறவன். இங்க எடப்பாடிட்ட போய் தான் நான் போய் திமுக வீழ்த்தணும்னா எப்பவே நான் வீழ்த்திருப்போம். அது இல்லை எங்க பிரச்சனை. இப்ப எங்களை மக்கள் 8% அங்கீகரிக்கிறாங்க. நாங்கள் இந்த 8 15 ஆக்கணும், இல்ல 8 நாங்க 30 ஆக்கணும். இதுக்கு நாங்க உழைக்க வந்து தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற வேட்பாளர்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்று எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் போட்டா எங்களுக்கு வந்து ஏகமனதா மக்களுடைய ஆதரவு பெறணும். அங்க வந்து எதிர்ப்பே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த சிந்தனையின் வடிவமா நாம் தமிழர் வச்சு நிக்குது. அதுல நீங்க சீமானண்ட இங்க போங்க, அங்க போங்க, அப்படி போங்க, இப்படி போங்க சொல்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் யாரு? ஒண்ணு நீ சரியா இந்த இனத்துக்கான அரசியல் அமைப்போ இல்ல இயக்க அமைப்போ கட்டிக்கிட்டு போராட்டு இருந்தா ஓகே, உன் வழியை பார்த்து போய்கிட்டே இரு. நான் இந்த மக்களை நம்பி நான் ஒரு கொள்கை கோட்பாடோட நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து குறுக்க நீ கேட்டாலும் பரவாயில்ல, குறுக்கு சவாடல் பேசாத. நீ தடையா இருந்தாலும் பரவாயில்ல, தடை கற்கள